Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். கடன் வாங்கினவங்க தயவு செய்து இவங்கள மட்டும் பார்த்து பயப்படாதீங்க. அதுதான் இந்த ஒரு வீடியோ. அதாவது நீங்க எதனாச்சும் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா, நான் சொல்றது வந்துட்டு இங்க கடன் கொடுத்தவங்களோ இல்லை கடனை வசூலிக்க வர்றவங்களோ அவங்களெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஒரு பர்சனை மட்டும் வந்துட்டு பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத உருவாக்கியிருக்கேன். பிகாஸ் கடன் வாங்கின ஒவ்வொருத்தரும் அவங்க கரெக்டான டைம்ல கட்டுவாங்க. அவங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்றது ஆப்வியஸா எல்லாத்துக்குமே வரும். அது எல்லாருக்குமே அடிசா இருக்கும். அந்த இடத்துல வெளியில எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த லோன் அப்படின்றத கட்டிடுவாங்க. இல்லை உண்மையாலுமே அவங்களுக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த சூழ்நிலையை அவங்க எப்படியாவது சமாளிச்சிடுவாங்க. ஏன்னா ஒரு பர்சன் வீடு தேடி வராங்க, கலெக்ஷன் பண்றதுக்கு வீடு தேடி வராங்கன்னா அதை எப்படியாவது பேசி அவங்க சமாளிச்சிருவாங்க. ஆனா இந்த இடத்துல மக்கள் இந்த ஒரு பர்சனை மட்டும் பார்த்து பயப்படுறாங்க. அது யாரு தெரியுமா? அவங்க தான் சொந்தக்காரங்க. அதாவது சொந்தக்காரங்களை பார்த்து இவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்களோ, அவங்களே இதே குடும்பம் தான், ஆனா இது ஒரு தனி குடும்பம்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம குடும்பத்தை பார்த்து என்ன நினைப்பாங்களோ, நமக்கு அசிங்கமாயிடுமே, 4 பேருக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு கேவலமாயிடுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் என்ன சொல்லுதுன்னா, கடன் வாங்காத பர்சன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு 100ல ஒரு 90 பேர் வந்து கடன் வாங்கியிருப்பாங்களாம். மீதம் இருக்கக்கூடிய 10 பேருக்கு கடன் வாங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, கிடைக்காம இருக்கும். இது வெறும் அடல்ட்டுக்கு மட்டும் சொல்றேன். ஸோ சின்ன குழந்தைங்க அப்படின்றது, சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க அப்படின்றது அவங்களுக்குலாம் அந்த இது கிடையாது. அந்த லோன் எடுக்கிறதுக்கான வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கிடையாது. ஸோ அப்போ வெறும் அடல்ட்டை மட்டும் கணக்கெடுக்கும் பொழுது 100ல 90% லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து 100லன்னா 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 90 பேர் கிட்ட லோன் வாங்கியிருப்பாங்க. அதில் மீதம் இருக்கக்கூடிய 10 பேராவது லோன் வாங்காமல் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. ஸோ அதனால சொந்தக்காரன் 1000 பேர் 1000 பேசலாம். அவங்களுக்கு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ வேணால் பேசிக்கிட்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை சமாளிக்க போகிறது நீங்கள் தான். உங்கள் பசிக்கு நீங்கள் தான் சாப்பிடணும். எனக்கு பசிக்குது அப்படின்னா ஐயோ நான் தான் போய் சாப்பிடணும், என்ன என் வீட்டில் இருக்கோ, என் வீட்டில் பழம் முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வந்து வாழைப்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது, இதெல்லாம் நான் தான் போய் எடுத்து சாப்பிடணும். யாரோ என்னைய வசப்பாடுறவங்க, என் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்க சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் தயவு செய்து சொந்தக்காரங்க நான் கடன் வாங்கினது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்துட்டு தப்பாக நினைப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு கிடையாது. இங்கே வந்துட்டு தான் முதுகு பின்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சிலர்லாம் மற்றவங்கள பற்றி வந்துட்டு வசப்பாடுறது, மற்றவங்கள குறை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பண்ணுறாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி பயப்படாமல் நீங்கள் தைரியமாக உங்களுடைய வேலையை பாருங்கள். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான். அதாவது ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர் அப்படின்றத எடுத்துக்கோங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்துட்டு ராமு. அந்த ராமு உள்ள வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அவரை பார்க்கறதுக்காக ஒரு நபர் வராரு. அதே போல அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ராமு வீட்டை விட்டு வெளியில போனா அந்த பார்க்க வந்த நபர் அப்படின்றத ராமு பார்க்குற மாதிரி ஆயிடும். அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட ராமு என்ன செய்யறாருன்னா, வீட்டை பூட்டிட்டு அவரு கிளம்பி வெளியில போயிடுறாரு. வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டை வந்துட்டு பாக்குறாரு. ஐயோ வீடு பூட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு பூட்டியிருக்கேன்னு பார்த்துட்டு இப்படி போனதுக்கு அப்புறம் பின்னாடியே வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ரொம்ப நாளா வரக்கூடிய பணம் அப்படின்றது வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு வெளியூருக்கு போக போறாரு. வெளியூர்னா வெளிநாடுகளுக்கு போக போறாரு. அவர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ராமுக்கு இந்த இடத்துல ஸோ சொந்தக்காரங்க எல்லாம் அவங்களுக்கு எதிராகவே இருக்கிறாங்க. அப்போ அந்த ராமு என்ன செய்யறாருன்னா, வீட்டை பூட்டிட்டு போனதுனால இவரும் ரொம்ப நேரமா கதவை தட்டி பார்க்குறாரு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் வீடு அப்படின்ற மாதிரி வந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. அந்த பணம் கொடுக்காம வந்துட்டு கிளம்பி போயிட்டார். செக் கொடுக்கலான்னு வந்தாரு, கொடுக்காம கிளம்பி போயிட்டார். இப்போ திரும்ப வரக்கூடிய ராமு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா வீடு பூட்டி இருக்குது. வீட்டோடைய செவத்துல மட்டும் எழுதியிருக்கிறாரு அந்த கடன் வாங்கினவர் வந்துட்டு, நான் உனக்கு வட்டி மூலமா இவ்வளவு பணம் கொடுக்கலான்ட்டு வந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி. நான் இது வந்துட்டு ஒரு ஸ்டோரிக்காக நானே நரேட் பண்ணி நானே கிரியேட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம். ஆனா பிகாஸ் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்துட்டு கடன்காரங்களை பார்த்து பயப்படுறதை விட இந்த சொந்தக்காரங்களை பார்த்து பயப்படுறது, அதுல நம்ம எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்போம். வேணாம் அங்கே போக வேணாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா அங்கே 4 பேர்த்த நம்ம சந்திப்போம். அங்கே நம்ம வந்துட்டு 4 பேர்த்து கூட பேசுறதுனா நம்மளோட சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகும். ஏன் நம்மளுடைய பிஸ்னஸ்லேயே கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க அங்கே வரலாம். அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா?
இந்த காரணத்துக்காகவே நம்ம அங்கே விசிட் பண்ணாமல் இருப்போம். ஸோ இந்த ஒரு காரணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் பின்னோக்கி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்குது. நீங்களாவது உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, உங்களுடைய வந்துட்டு அடுத்த கட்ட முயற்சிகள் முன்னேற்றங்கள் அதில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, குறிப்பாக சொந்தக்காரன் என்ன நினைப்பான் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. பிகாஸ் சொந்தத்திலேயே நல்ல சொந்தங்களும் இருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு சொந்தக்காரங்களை விட நம்மளை சந்தோஷப்படுத்துறது யாரும் கிடையாது, சொந்தக்காரங்களை விட நம்மளை கஷ்டப்படுத்துறதும் யாரும் கிடையாது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இது எதுக்காக இந்த ஒரு விஷயம் நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பிகாஸ் எஸ்டர்டே நைட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் ஒரு அம்மா வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப ஏஜ்டு பர்சன், ஒரு 50-55 ஏஜ் அப்படின்றது இருக்கும். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசினது என்னன்னா, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, அந்த கடன்காரங்க வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இதை வச்சு என் சொந்தக்காரங்க இன்னும் பல வருஷத்துக்கு பேசுவாங்க. நான் அப்பயே என்ன செஞ்சேன்னா, என்னுடைய நகை தாலி இருந்துச்சு, சரடை வச்சு நான் மொத்த கடனையும் கட்டி முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரியல, என் பையன் லோன் எடுத்திருந்தா எனக்கு தெரியல. ஆனால் இதை வச்சு என் சொந்தக்காரங்க இன்னும் ஒரு 50-100 வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்கப்பா. அன்னைக்கு சரடை வச்சு கட்டினா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, வாங்கின காசை கொடுக்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என் குடும்பத்தையே வந்துட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் இதை தான் சொன்னேன், அம்மா அப்படி இல்லை, இப்போ கூட உங்களுடைய கடனை நீங்கள் தான் அடைச்சிருக்கீங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க கிடையாது. தயவு செய்து சொந்தக்காரங்களுக்கு பயப்படாத ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் இதை நீங்கள் கண்டினியூ பண்ண உங்கள்கிட்ட இருந்து உங்கள் பிள்ளைகிட்ட இருந்து அவங்களுடைய குழந்தைங்க இப்படி வந்துட்டு இது ஒரு சர்க்கிளாகவே மாறிக்கும். அதுக்காக வந்துட்டு சொந்தக்காரங்க டோட்டலாக வெறுத்துருங்க, அவங்கள சேர்த்துக்காதுங்கன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த வாய் கொஞ்ச நேரம் மட்டும்தான், அந்த பபுள்காம் போட்டு மெல்றாங்க பார்த்தீங்களா, அந்த இனிப்பு இருக்கிற மட்டும்தான் வந்துட்டு அது மென்னுக்கிட்டு கிடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேற யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடும் அது. ஸோ இதுதான் நேச்சுரல், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் இதை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள், சில ரியல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நிறையா ஆஃபீஸில் அந்த ஒரு நிறைய விஷயங்கள் அப்படின்றது அந்த இடத்துல சொல்ல முடிஞ்சது சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் வந்துட்டு ஸோ ஹாப்பி, ஓகேப்பா எனக்கு புரியுது, நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இணைப்பை துண்டிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல். கடன்காரனை பார்த்து நம்ம பயப்படுறதை விட அதாவது சொந்தக்காரனை பார்த்து பயப்படுறது தான் வந்துட்டு அதிகம். அதனால தான் இதை ஒரு தலைப்பாகவே வச்சேன். அதாவது கடன்காரனை பார்த்து பயப்படுறதை விட சொந்தக்காரனை பார்த்து பயப்படுறது அதிகம். பிகாஸ் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவன் ஒரு நாள் கத்திட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் இவன் சொந்தக்காரன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் பல வருடங்கள் இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே கைஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இதை பற்றி பேச வேணான்னு தான் நினச்சேன். அவங்க சொன்ன விஷயம், அவங்க பேசின விஷயம், அதே போல் இன்னும் 2-3 மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் கோர்வையாக வச்சு பார்க்கும் பொழுது இது கோஇன்சிடென்ட் கிடையாது, நிறைய பேருக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு என்னுடைய அனுபவத்திற்கான ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.